Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர உற்சாகத்தோடு அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினி மயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya அக்கினியே கண்மலையே ஹalleluya ஹalleluya சிவந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் ஹalleluya உயர்ந்தவர் உன்னதர் ஹalleluya நம்முடைய தேவன் உன்னதமான தேவன் ஹalleluya 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 ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அற்புதர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya வல்லமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மாட்சிமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அற்புதர் அற்புதர் மகத்துவமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya ஹalleluya நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீ பரிசுத்தர் அதிசயங்களை காணப்படுகிற நம்முடைய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினி மயமானவரே மே ஸ்தோத்திரவர் நம்முடைய தேவன் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர் மகத்துவமானவர் ஹalleluya 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 யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே சுகம் தரும் தெய்வமே ஹalleluya 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 அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் ஹalleluya நம்முடைய தேவன் அதிசயமானவர் ஹalleluya 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 கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya கல்வாரி நாயகன் நமக்காக ஹalleluya ரத்தம் சிந்தியவர் ஹalleluya தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பஸ்கா பலியாகிய தேவ ஆட்டுக்குட்டியான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya வல்லமை நிறைந்தவரே ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 எங்கள் அக்கினிமயமானவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya 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 ஆராதனைக்குரிய தேவன் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் துதிக்கு பாத்திரர் ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya எங்கள் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே சுகம் தரும் தெய்வமே ஹalleluya ஹalleluya யெகோவா தேவனவர் ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் நம்மை நடத்திய எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனவர் ஹalleluya மாறாதவர் ஹalleluya ஒருபோதும் மாறாத தேவாதி தேவன் யோசனையில் பெரியவர் ஹalleluya ஆலோசனை கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஹalleluya நமக்கு போதுமானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் ஹalleluya 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 அவர் நன்மைகளின் நாயகன் நன்மைகளின் நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்கினியே ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் அவர் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிறவர். ஹalleluya 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 ஹalleluya. அக்கினியாய் நம் குடும்பங்களில் வெளிப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிப்போம். கல்வாரி நாயகன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன். ஹalleluya. நம் மீது எவ்வளவு அன்பு வைத்த நல்ல நேசர் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் நேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஒரு நல்ல நேசர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர். ஹalleluya. அவருடைய அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. உம்முடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். மகிமைக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன். சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிங்காரத்தை நமக்கு தந்த தேவனவர். நம் மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவனவர். நமக்கு புத்திர சிங்காரத்தை தந்தாரே. ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யாரும் புகா ஒளிக்குள் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. யாரும் புகா ஒளிக்குள் வாசம் பண்ணுகிறவரே. ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர துதிக்கு பாத்திரரே. ஹalleluya. வல்லமை மிக்க செயல்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே. விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. விடுதலை நாயகனவர். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே. மாட்சிமை நிறைந்தவரே. பரலோக தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே. அக்கினியாய் குடும்பங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே. ஹalleluya. இப்போதும் குடும்பங்களை விடுதலைகளை தந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. அவர் விடுதலை நாயகன். ஹalleluya. நம்முடைய தேவன் விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya. அற்புதமானவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர். ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. சிருஷ்டி கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருந்தவரே. ஹalleluya. இப்போதும் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே. எங்கள் கண்டு அழைத்த தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நம்மை கண்டு அழைத்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறவர். நீதியின் பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்பார். நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே. நித்திய ஜீவனை குறித்து போதித்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. குறைவின்றி நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருபோதும் குறைவின்றி. ஹalleluya ஹalleluya. ஒருபோதும். ஹalleluya ஹalleluya. நம்மை விட்டு நீங்காத தேவனவர். ஹalleluya. கைவிடாத நல்ல நேசரவர். ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya. உன்னதர் உயர்ந்தவர். அக்கினி மயமான தேவாதி தேவன். முச்சடியில் அக்கினியாய் வெளிப்பட்ட தேவன். இப்போது நம் மத்தியில் அக்கினியாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே எங்கள் மீது நோக்கமாயிருந்து எங்களை மீட்டுக் கொண்டே பாவ சாபங்களிலிருந்து எங்களை மீட்டு கழுவி சுத்திகரித்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. செட்டையில் மறையில் வைத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நினைப்பதற்கு எண்பதற்கும் அதிகமாய் தருகிற செய்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உயர் அடைக்கலத்தில் எங்களை வைப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே. மாட்சிமை நிறைந்தவரே. மகத்துவம் நிறைந்த தேவனவர். ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. மன மகிழ்ச்சியை தருகிற தேவாதி தேவனே. சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வேட்டி சிறந்தாரே. நம்முடைய பாவ சாபங்களை
எங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹாலே லூயா, நம் மீது எவ்வளவு அன்பு வைத்தவர். ஹாலே லூயா, அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல நேசர் அவர். ஹாலே லூயா, எங்கள் நல்ல நேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. இம்மட்டுமாய் நடத்திய தேவாதி தேவனே, அக்கினியாய் வெளிப்பட்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆதி மந்தவுமான தேவாதி தேவன் அவர். அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவன் அவரே. தொடக்கம் அவரே முடிவு. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அவரே ஆதி, அவரே அந்தம். ஹாலே லூயா, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். அவரே அக்கினி, அவரே அபிஷேகம். ஹாலே லூயா, அவரே ஜீவ ஊற்று. ஹாலே லூயா, நீரே ஜீவ ஊற்று, நீரே ஜீவன். ஹாலே லூயா, நித்திய ஜீவனை தருகிற தேவாதி தேவன். ஹாலே லூயா, உம் வழி எந்தி பிரபலோகம் இல்லை என்று கற்று தந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மைகளின் நாயகன் அவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நம் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவாதி தேவன் நம் மீது. ஹாலே லூயா, நம்மை கண்ணை வைத்து ஆலோசனை தந்து நடத்துகிற தேவன் அவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. யாரும் புகா ஒளிக்குள் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹாலே லூயா, நித்திய ஜீவனேமே ஸ்தோத்தரிக்கிறோம். நித்திய பீதாவே. ஹாலே லூயா, வல்லமையேமே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனேமே ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்கள் நித்திய ஜீவனேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். நிரந்தரமானவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். எங்கள் வாழ்க்கையின் வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. சர்வ வல்லவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாதவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். என்றும் மாறாத தேவாதி தேவனேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, ஒருபோதும் எங்களை கைவிடாத நேசரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹாலே லூயா, நம்மை கரம் பிடித்த தேவன் சர்வ வல்லவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. சர்வ வல்லவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற தேவாதி தேவனே நீ சர்வ வல்லவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிப்போம். அதிசயமானவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. உன்னதரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா, உன்னதரே. ஹாலே லூயா, உயர்ந்தவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் எங்களுக்கு முடிசூட்டி தருகிற தேவாதி தேவனேமே ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ லோகத்தின் எஜமானனே நீ பரிசுத்தர். எங்கள் துதிகளில் இப்போது வாசமாய் இருக்கிறவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நம் துதிகளில் இப்போது வாசமாய் இருக்கிற தேவாதி தேவன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. கண்டு நம்மை அழைத்த தேவன் வல்லவர், வல்லவர். ஹாலே லூயா, நம் மீது நோக்கமாய் இருந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தர், பரிசுத்தர். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹாலே லூயா, நித்திய பிரபுவே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. நிரந்தரமானவரே. ஹாலே லூயா, அவர் போற்றுதலுக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், சர்வ வல்லவர், ஒருபோதும் மாறாத தேவன், சர்வ வல்லவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. நமக்கு இந்த போதுமானவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. உச்சிதமான போதுமைகளால் நம்மை ஹாலே லூயா நன்மைகளை செய்கிற தேவன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. வல்லவர், வல்லவர். ஹாலே லூயா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே. ஹாலே லூயா. இப்போது எங்கள் மத்தியில் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே நீ சர்வ வல்லவர். ஹாலே லூயா. மகத்துவம் நிறைந்தவரே நீ சர்வ வல்லவர். மாட்சிமை நிறைந்தவரே நீ சர்வ வல்லவர். ஹாலே லூயா, ஹாலே லூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. சர்வ வல்லவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திர. துதிக்கு பாத்திரரேமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறவரே. முதுகில் சுமந்து நடத்துகிறவரே. ஹாலே லூயா. சட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிறவரே. ஹாலே லூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர். வல்லமையான கரங்களால் ஆண்டவரே ஸ்தோத்திர. ஹாலே லூயா. வல்லமையான ஹாலே லூயா, ஹாலே லூயா. வல்லமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலே லூயா. உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. பரிசுத்தம் உள்ளவன் விரியும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று பரலோக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற பரலோக தேவாதி தேவனே நீ ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர்.
வல்லவர், நீர் மகத்துவம் நிறைந்தவர், நீர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. ஹalleluya. எங்கள் அக்கினி மயமானவரே நீர் பரிசுத்த. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, சிறந்தவரே, உயர்ந்தவரே. ஹalleluya. அபிஷேக நாதனே, இப்போதும் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீர் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, பாவ சாபத்திலிருந்து நீக்கி ஆண்டவரே எங்களை விடுவித்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தாரே. ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை காண்பித்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீ அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன். ஹalleluya. மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே தேவன், அவரே கர்த்தர். ஹalleluya ஹalleluya. அவரே சர்வ வல்லவர், அவரே மகத்துவம் நிறைந்தவர், அவரே மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் கண்மலையாய் ஹalleluya ஹalleluya. அக்கினியாய் நம் குடும்பங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறவரே, விடுதலை நாயகனே. ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. அக்கினி மயமானவர், சர்வ வல்லவர், விடுதலைகளை தருகிற விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே. ஹalleluya. வற்றாத ஜீவ நதியே. ஹalleluya ஹalleluya. கண்ணன் மணி போல் நம்மை பாதுகாக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்பவர். நம்மை உள்ள கையில் வரைந்துள்ளாரே. ஹalleluya. எங்களை உள்ள கையில் வரைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் அற்புதர். ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர். அதிசயமானவரே நீர் அற்புதர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் அற்புதர். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. யெகோவா தேவனே நீர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா, எங்களுக்கு சுகத்தை தருகிறவரே, எங்களுக்கு விடுதலை தருகிறவரே. ஹalleluya. எபினேசரே, நல்ல எபினேசராய் இம்மட்டுமாய் நடத்திய தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வார்த்தையின் வடிவமே. ஹalleluya. வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு விடுதலை தருகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஒரு வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. வார்த்தையின் வெளிச்சமே. ஹalleluya. உலகத்தின் ஒளியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீரே வல்லவர், நீரே சர்வம், நீரே சிருஷ்டிகர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கேடகமானவரே. ஹalleluya. எங்கள் கோட்டையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே. ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya. உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது அக்கினிக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பரிசுத்த சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்த, சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya. மாட்சிமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அக்கினியே. ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். கேட்டு பாடுங்கள். கிறிஸ்துவில் என்றும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும்,
உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும் ஊரார் நம்மை பகைத்தாலும் உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும் கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு, தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு, தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம், அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லோரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். பெசலேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களையெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலைகளாகிய கேருபீன்களுள்ள 10 மூடுதிரைகளை பண்ணினான். ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும் 4 முழ அகலவுமாயிருந்தது. மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது. 5 மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நாம் நேற்றைக்கு பார்த்தோம், காணிக்கைகள் முழு உள்ளத்தோடு யார் யார், அதாவது முழு இருதயத்தோடு யார் யார் தேவனுடைய அந்த ஆலய பணிகளுக்காக யார் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும். அவர்கள் யாருடைய இருதயங்கள் அங்கே ஏவப்படுகிறதோ அவர்கள் முழு மனதோடு கொண்டு வர வேண்டும். அந்த காணிக்கைகள் ஏற்கத்தக்கதென்று அங்கே சொல்லப்பட்டது. இங்கே கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம்
அங்கே ஞான இருதயம் யார் யாருக்காக ஏகப்பட்டதோ, யார் யாருக்கு அந்த ஞானத்தின் அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்பினாரோ அவர்கள் அந்த பணிகளை செய்யும்படியாக அங்கே கடந்து வந்தார்கள். பெசேலேயும் அகோலிபாவும் இதில் ஞானத்தின் ஆவியால் அவர்களை நிரப்புவேன் என்றார். அதன்படியாக அவர்கள் அந்த வேலைகளை ஒழுங்குபடியாக, அதாவது தேவன் சொன்னதன்படியாக எந்த அளவுகளோடு எப்படியாக செய்யப்பட வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அதே போல ஒரு இது கொஞ்சம் கூட மாறாதவாறு சரியாக செய்யும்படியாக அவர்கள் அந்த வேலைகளை செய்ய தொடங்கினார்கள். அதே போல் அந்த காணிக்கைகளும் ஸ்திரீகளும் புருஷர்களும் அப்படியாக கொண்டு வந்து அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே அங்கே காணிக்கைகள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்போது மேலும் அந்த வேலைகள் இருவர் மட்டுமல்ல, அந்த ஞான இதயம் பெற்றவர்கள் எல்லாம் அந்த வேலையை செய்வதற்காகவும் கடந்து வந்தார்கள். பாருங்கள், அந்த தேவனுடைய அந்த பணிக்காக எப்படி, அந்த தேவனுடைய பணிக்காக எப்படி அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்போது நாமும் எப்படியாக இருக்க வேண்டும்? தேவனுடைய காரியத்தில் நாமும் இப்படியாக ஒரு முழு இருதயத்தோடு ஒரு ஞான ஆவி பெற்றவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் அது ஒரு மகிமையாக இருக்கும். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். தேவன் எல்லா இடங்கள்லையும் எப்படி சொல்லியிருக்கிறார்? தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதே போல இந்த வேலைக்காக காணிக்கைகள் அளவுக்கு அதிகமாய் அங்கே கொடுக்கப்பட்ட போது மோசேயிடம் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டது. எப்படி எனில் அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் காலைதோறும் மீண்டும் அடுத்த நாளும் அப்படி ஸ்திரீகளும் புருஷர்களும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எப்படி எனில் இனி போதும், இனி காணிக்கைகள் கொண்டு வந்தது போதும் என்று அங்கே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது. அதன்படியாக இப்போது காணிக்கைகள் ஆலய பணிக்கான ஆலய வாசஸ்தலத்துக்கான காணிக்கைகள் இப்போது அங்கே நிறுத்தப்பட்டது. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்ததை விட தேவைக்கு அதிகமாகவே அந்த ஜனங்கள் அங்கே கொண்டு வந்தார்கள். அதே போல அங்கே மூடுதிரைகள் வந்து 10 மூடுதிரைகள் அங்கே செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலவுமாய் இருந்தது. பாருங்கள், அந்த அளவை பாருங்க. அந்த சரியாக ஒரு வீடு கட்டினா கூட அந்த சரியாக அந்த அளவோடு கட்டும்போது தான் அது ஒரு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதே போல் அந்த அளவு கொஞ்சம் கூட மாறாமல் இப்போ 28னா 28, ஒரு பக்கம் 28, ஒரு பக்கம் 27 அந்த அளவு போடும்போது எப்படி இருக்கும்? கோணல் மாணலாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, எல்லா இடங்களிலும் ஒரே அளவுடையதாக இருக்கும்போது தான் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அவ்வாறாக 10 மூடுதிரைகள் அங்கே இருக்கிறது. 5 மூடுதிரைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டும் 5 மூடுதிரைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக 10 மூடுதிரைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இப்போது வாசஸ்தலம் அங்கே உருவாகிட்டு, ஒரே வாசஸ்தலம் அங்கே உருவாயிட்டு. பாருங்கள் எத்தனை வாசஸ்தலங்கள் எல்லாமாக இப்படி இணைக்கப்பட்ட போது ஒரே வாசஸ்தலம் ஆயிட்டு. அப்போ ஒரே வாசஸ்தலம் நமக்கும் உண்டு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரே வாசஸ்தலம் நாம் தான். அப்போ நாமும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஒழுங்கின்படியாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஒரே வாசஸ்தலமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஒரே வாசஸ்தலம் நாம இருக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் நினைக்கும் போது, ஒருவர் மட்டும் அல்ல, ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எனக்குள் தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஒரே வாசஸ்தலம், என்னுடைய ஒரே வாசஸ்தலம் தேவன். அப்படி என்று என்னுடைய இருதயத்துக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும். என்னுடைய இருதயத்துக்குள் எதாக நிரம்பி இருக்க வேண்டும்? அவருடைய எழுத்துக்களால் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளால் என்னுடைய இதயம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்ப வேண்டும் என்று நாம தேவனோடு கேட்க வேண்டும். இப்போ நமக்குள்ள அந்த இருதய பலகை, நம்முடைய இருதயத்துக்குள் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும்போது ஒரு ஆபத்து நேரம் நாம் என்ன செய்வோம்? அந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்கும் போது நாம் அதிலிருந்து விடுதலையாகுகிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்றும் என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ஞானத்தின் ஆவியால் நிரப்ப வேண்டும். எதற்காக? நம்முடைய இருதய பலகை, நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர் வாசம் பண்ணுகிற ஒரே வாசஸ்தலம் நானாக இருக்க வேண்டும் என்று நாம நினைக்கும் போது அது ஒரு பரிசுத்த வாசஸ்தலமாக மாறும். அங்கே பாருங்கள், 10 மூடுதிரைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது அது ஒரு வாசஸ்தலமாக மாறியது. தேவன் அசைவாடுகிற வாசஸ்தலமாக மாறியது. அப்போது நாமும் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் போது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்படும் போது
அது நாம எப்படியாக மாறுகிறோம்? தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக மாறுகிறோம். அப்படியாக ஒவ்வொருவரும் மாறும்போது அவர்கள் எல்லாரும் எங்கே கடந்து செல்வார்கள்? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலத்தில் நாம் கடந்து செல்ல முடியும். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன தேவன், அதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர் வாசம் பண்ணும்படியாக நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகா மகிமையுடையதாக இருக்கும். அந்த வார்த்தைகள் பல இடங்களில் கடந்து செல்லும்படியாக இருக்கும். நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிற தேவனுடைய வார்த்தை தான், நம்முடைய இருதயத்தில் வாசப்படுகிற தேவன் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மிடமிருந்து பல இடங்களுக்கு கடந்து செல்லும் போது, நம்முடைய இடங்கள் நம்மிலிருந்து நம்ம குடும்பத்திற்கு கடந்து செல்லும் போது நம்முடைய குடும்பம் ஒரு மகிமை நிறைந்த குடும்பமாக மாறும். அப்ப நம்முடைய குடும்பம் எப்படியாக மாறும்? குடும்பமாய் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியும். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு வாசஸ்தலமாயிற்று. எல்லா மூடுதலைகளையும் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது அதே ஒரே வாசஸ்தலமாயிற்று. அதே போல் ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை சுமக்கும் போது அவர்களுக்குள் தேவன் வாசம் பண்ணும்போது அங்கே நித்திய ஜீவ நித்தியத்தில் நாம செல்லும் போது அங்கே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரே வாசஸ்தலமாக மாறும்போது எப்படியாக இருக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு மகிமையாக இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையை காணும்படியாக தேவனே என்னுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும், என்னுடைய இருதயத்தில் என்னுடைய இருதய வாசஸ்தலத்தில் நீர் வாசம் பண்ண வேண்டும். அப்போதுதான் நான் மகிமை அடைய முடியும். தேவன் நம்முடைய வாசஸ்தலத்தில் அவர் வாழும்போது வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமை அடைவோம். நாம் ஒரு வேறுபட்டவர்களாக விசேஷித்தவர்களாக நாம் மாறுவோம் என்பதை நாம் மனதில் வைத்து தேவனோடு நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனே உமது ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்பும். எதற்காக? நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும். நாம் அவருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். நாம் தினமும் நினைக்கணும், தேவன் என்னில் வாசம் செய்ய வேண்டும், நான் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில், நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக மாறுவார். நாம் இப்போதும் எல்லாரும் தன்னைத்தானே சோதி தருகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்வோமாக. எல்லாரும் காலையிலேருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய மகிமையில் நாம் எப்படி கடந்து சென்றோம், அப்படியே அன்பில் நாம் எப்படி கடந்து சென்றோம். ஹாலேலியா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? ஹாலேலியா, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாயின் வார்த்தை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். மோசே அவர் செய்ததற்கு கொஞ்சம் மாறி செய்தபோது அவர் வாக்குத்தத்தம் பெற்ற கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டு, நாம் அப்படி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் எது? பரமகானான். அந்த பரமகானான் நாம சுதந்திரிக்க முடியாமல் போகாமல் நாம் தினமும் அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்வோமாக. இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி நான் கடந்து சென்றேன் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்புவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரமும் உமது இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. குடும்பங்களில் உமது இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. உம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேராக ஆண்டவரே குடும்பங்கள் திசையும் திருப்பும்படியாக குடும்பங்களில் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்தோடுவதாக. இப்போதும் வியாதிக்காக ஜெபிக்கலாம். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போது எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே, கை வைத்து ஜெபிக்கிற இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும், உமது மகிமை வெளிப்படட்டும். ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. உமது நாமம் அவர்களுக்குள் மகிமை அடையட்டும். சாட்சிகளாக நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஆமே ஸ்தோத்திரம். இப்போதும் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. உமது மகத்துவ ஆண்டவரை வெளிப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும். மாய வலைகளில் சிக்கி தவிக்காதவர் வேலி அடித்துக் கொள்ளும். திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற வரன்களை ஆயத்த பண்ணுவீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. பலப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
குடும்பங்களில் ஆண்டவரே ஜெப ஆவியால் நிரப்புவீராக. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பீராக. வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நல்ல வேலைகளை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். பிரிந்திருந்த குடும்பங்களே ஆண்டவரே ஒன்று சேர்ப்பீராக. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க, ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க. குடும்பங்களில் ரட்சிப்பும் வல்லமையும் விளங்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ரட்சிப்பும் வல்லமையும் குடும்பங்களில் இருந்து வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதிலை கொடுங்க. குறைவுகளை நிறைவாக்கும், மகிமைப்படுத்தும். ஒரு பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.